நேரம் மாலை 5 மணி. ஒரு பூங்காவில் ராம், சரண் என்ற இரு நண்பர்களுக்கான உரையாடல். ராம்: அடடே, வாங்க சரண், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் தினமும் நடைப்பயிற்சி செய்கிறீங்களா? நல்லா இருக்க ராம். எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நான் எங்கே நடைப்பயிற்சி செய்கிறது? வீட்டில் ஒரே சண்டை, அதான் கொஞ்சம் மன அமைதிக்காக இங்கே வந்தேன். ஏன் சரண், என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எல்லாம் என் மனைவி தான். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. அதான் மனசுக்கு ஒரே கவலையாக இருக்குது. இது எல்லார் வீட்லேயும் உள்ள பிரச்சனை தானே சரண், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? உண்மைதான் ராம், ஆனால் சில சமயங்களில் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியல. ஏடா கூடமாக எதையாவது செஞ்சிடுறேன், அப்புறம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம் சரண், நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணினீங்க, அப்புறம் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? உண்மைதான் ராம், ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாம் ராம், நீங்களும் லவ் மேரேஜ் தானே பண்ணினீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? இந்த சமயத்தில் ராமின் அப்பாவும் அம்மாவும் அங்கே வருகிறார்கள். அவர்களை சரணுக்கு ராம் அறிமுகம் செய்கிறார். சரண், இது எங்கள் அப்பா, அது எங்கள் அம்மா. நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இங்கே வந்தோம். சரண் ராமோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் நலம் விசாரித்து முடித்தார். இப்பொழுது ராம்: சரிப்பா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நடந்துட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கோம். சரண், நீங்கள் என்ன கேட்டீங்க? உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் லவ் மேரேஜ் தானே பண்ணேன். அன்பான மனைவி, அழகான குழந்தை, அப்பா அம்மா, இதுக்கு மேலே என்ன வேணும்? எப்படி ராம், உங்கள் மனைவி உங்க கூட சண்டையே போடுறது இல்லையா? அதெல்லாம் சண்டை போடுவா, கோவப்படுவா, எல்லாம் நடக்கும். பிறகு எப்படி ராம்? அது ரொம்ப சிம்பிள் சரண். காதலிக்கும் போது காதலனை புருஷனாகவும் காதலியை பொண்டாட்டியாகவும் பார்க்குற காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியை காதலியாகவும் புருஷனை காதலனாகவும் பார்க்கறதில்ல. அதனால் வர்ற பிரச்சனை தான் எல்லாம். ராம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த சமயத்தில் வேறொரு தம்பதி அங்கே வருகிறார்கள். அவர்களை சரணுக்கு ராம் அறிமுகப்படுத்துகிறார். சரண், இது எங்கள் அப்பா, அது எங்கள் அம்மா. சரண் சற்று குழப்பத்தோடு நலம் விசாரிக்கிறார். ராம், முன்னாடி 2 பேர் வந்தாங்க, அம்மா அப்பான்னு சொன்னீங்க. இப்போ வேறொரு தம்பதி வந்தாங்க, இவங்களையும் அம்மா அப்பான்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. உண்மைதான் சரண், முன்னால் வந்தவங்க என் அப்பா அம்மா, இவங்க என் மனைவியோட அப்பா அம்மா. அவங்களுக்கு நான் மருமகன்னா அவங்க எனக்கு அப்பா அம்மா தானே? உண்மைதான் ராம், உண்மைதான். சரண், பெண் அப்படிங்கிறது ஆணுக்கு ஒரு அற்புதமான துணை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தாலி கட்டிட்டோங்கிறதுக்காக தான் வீடு, உறவு, சொந்தம், நட்பு, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை மட்டும் நம்பி நமக்காகவே நம்ம கூட வாழ வராங்க. நம்ம வீட்டில் உள்ள நிறை குறை, நம்ம சொந்தக்காரங்க, நட்பு, இங்கே உள்ள சூழ்நிலை, அது எல்லாத்தையும் நமக்காக பொறுத்துக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம கூட வாழுறாங்க. சரண், என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி கட்டிலில் மட்டும்தான் நம்மளை தாங்கணும். கீழே இறங்கிட்டா அவங்கள காலம் முழுக்க நாம தான் தாங்கணும். சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யணும். அவங்களுக்காக நாம் இருக்கோங்கிற தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் இதைத்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் அக்கறை, அதிகமாக காதல், கூட கொஞ்சம் மரியாதை. இதை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு என்ன ஈகோ வேண்டியிருக்கு சொல்லுங்கள்? உண்மைதான் ராம், உங்ககிட்ட பேசுனது நல்லதாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செய்ய தவறியதும் செய்ய வேண்டியதும் இப்போ எனக்கு புரியுது. தேங்க்ஸ் ராம். சரண், தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள். அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க என்கிறதையும் அவங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்கங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைங்க. அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் ஒரு அழகான தோட்டம்தான். சரி ராம், நான் எப்படி ஆரம்பிக்கிறது? எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கி மகளிர் தினம், உங்கள் மனைவிக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், எல்லாம் ஜாலி தான். ஓகே ராம், நான் உடனே கிளம்புறேன். உடனே என் மனைவியை மீட் பண்ணணும். பாய் ராம். சரி சரண், நானும் என் மனைவிக்கு வாழ்த்து சொல்லணும், பிறகு பார்க்கலாம். ஹாய், நான் ராம், ராமலிங்கம். என்னோட மனைவிக்கு என்னுடைய காதலிக்கு மகளிர் தின வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பூர்வமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இந்த ஐடியா. என்னோட மனைவி காதலி சரஸ்வதி ராமலிங்கத்திற்கு என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் என்னங்க, நீங்களும் உங்கள் மனைவிக்கு வாழ்த்து சொல்லலாமே.